இந்த அருமையான டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு. ஸோ மார்னிங்கே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம மீன் வஞ்சிட்ருக்காங்க. சங்கரா மீன் முடிச்சாச்சு. இப்போ வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் உள்ள அசடு எல்லாம் போகிறதுக்கு தேய்ச்சிட்டு இருக்காங்க. உப்பு போட்டு தான் மேக்ஸிமம் தேய்ப்பாங்க. ஆனால் இந்த மீனுக்கு வந்து உப்பு போட்டு தைக்கக்கூடாது. மீன் ஆஞ்சிட்டோம், அலசி வச்சுருக்காங்க அம்மா. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். தக்காளி வந்து 5 தக்காளி எடுத்து கரைச்சிருக்காங்க அம்மா. இது வந்து புளி ஊற போட்டு உப்பு அதிலே போட்டுட்டாங்க. அதிலே போட்டிருக்காங்க உப்பு. இப்போ கரைச்சிறாங்க அம்மா. நம்ம இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு மீன் குழம்பு, இது எங்கள் வீட்டு மீன் குழம்பு. இதில் புளி தண்ணி இப்போ ஊற்றுறாங்க. தக்காளி கரைச்சி வச்சுருக்க அந்த கரைசல்லே புளி கரைசலை ஊற்றுறாங்க அம்மா. புளி கரைசி தக்காளியில் கரைசி அந்த சாந்து போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 150 சாந்து போட்டிருக்காங்க. வந்து ரொம்ப ருசின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. ஸோ சின்ன வெங்காயத்தை வச்சு தாளிக்க போகிறாங்க. நம்ம பாரம்பரிய முறையான விறகடுப்பில் தான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது சங்கரா மீன் குழம்பு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. அது எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு வெந்தயம் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து அதை எண்ணெயில் போட்டு பண்ணணும். சின்ன வெங்காயம் போட்டாங்க, போட்டு வதக்கிட்டுருக்காங்க. மீன் குழம்புக்கு தனி ருசின்னு சொன்னால் போனால் நமக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் நிறையாவே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம்.
இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு மீன் குழம்புல டேஸ்ட்டே வந்து வெங்காயம். நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க. இப்பயும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து குழம்பு எல்லாமே ஊற்றலாம். அந்த கடைசி வச்சுருக்க குழம்பு தாளித்து எல்லாம் பண்ணி இப்போ மூடி வச்சுருக்காங்க. குழம்பு நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம அதில் வந்து மீனை போடலாம். அப்போ ஃபிஷ்ஷில் நிறையா விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு வந்து. அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இல்லாமல் கம்மியாக தான் இருக்குது. சில வந்து உயர்தரமான ஹை லெவலில் புரதங்கள் இருக்குது. அதில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் இதில் வந்து மீனில் அடங்கியிருக்கு. ஸோ வைட்டமின் டி, வைட்டமின் B2 இந்த வைட்டமின்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ மீன்களை வந்து இரும்பு, அப்புறம் வந்து பாஸ்பரஸ், அயோடின், மெக்னீஷியம், பொட்டாசியம் இது மாதிரி நிறைய விதமான தாதுக்கள் இதில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து உடலுக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஃபிஷ்ஷு. ஸோ ஹை ப்ரெஷர், அதாவது ஹை ப்ரெஷர் இருக்க பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இது ஒரு சிறந்த ஒரு மீன் உணவாக கருதப்படலாம். ஃபிஷ் வந்து ஒரு சிறந்த ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து உடலில் சிறந்த கெட்ட கொழுப்புகள் வந்து இது குறைக்கிது. இதில் வந்து நேச்சுரலாகவே அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால கட்டாயமாக வந்து நம்ம டெய்லி ஒரு ஃபுட்டில் வந்து ஃபிஷ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. அதாவது தாளித்து ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும் அந்த சாந்து எல்லாம் போகிறதுக்கு. அப்புறம் மீன் போட்டு வந்து ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு ஒரு பொருத்தமான காயின்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் மீன் குழம்புல வந்து மாங்காய் போட்டது இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு வாட்டி வந்து மாங்காய் போட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செமையாக இருக்கும். அது மாங்காவுக்கும் மீனுக்கும் செம பொருத்தமான ஒரு காயின்னு சொல்லலாம். அது ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வந்து தளப்பலன்னு கொதியுது. அந்த சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இதான் வந்து நம்ம இறக்கிறதுக்கான பக்குவம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குழம்பு அப்படியே இறக்கிடலாம். அதாவது பிகினர்ஸ் வந்து நான் குழம்பு எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸு. இது மாதிரி குழம்பு வந்து இறக்குற பக்குவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து அந்த மாதிரி எண்ணெய் படரும், ஆடையாக படரும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இறக்குனா கரெக்டாக இருக்கும். அதான் பக்குவம். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பிட்லாம். சங்கரா மீன் குழம்பு எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு செம்மையாக இருக்குது. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.